ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். எஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பல்சர் F250 அண்ட் N250 வந்து சேல்ஸில் இருக்கா இல்லையா, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்களான்ட்டு. ஒரு 6 to 8 months இருக்கும். அப்போ வந்து ஒரு 2 பேர் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணாங்க. என்னென்னா, ப்ரோ நான் பைக் புக் பண்ண போனேன், F250 புக் பண்ண போனோம் ப்ரோ. பட் ஆனால் ஷோரூமில் வந்து ஸ்டாக் அவைலபிள் இல்லைன்னாங்க. சரி, ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் போய் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறேன், பைக் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா ஷோரூம்லேயும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஷோரூமில் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் வந்து கேட்டு பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச ஷோரூமில். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பில்லிங் ஆக மாட்டுது, இதை மட்டும் தான் சொன்னாங்க. டிஸ்கண்டினியூ ஆச்சு எதுவுமே சொல்லுவாங்க. சரி ஓகேன்ட்டு ஆயிடுச்சு 8 months மேலே. ஸோ இப்போது திடீர்னு சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா N250யோட டெஸ்டிங் ஃபோட்டோ அவங்களுக்கு போடுற மாதிரி. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூவாக அது வந்து 2024 மாடல்னு நினைக்கிறேன். அதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி ஃபோக். எஸ், என்எஸில் கொடுத்த அதே மாதிரி யூஎஸ்டி ஃபோக் அண்ட் பெடல் டிஸ்க் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து N250யோட ஃபோட்டோ மட்டும் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. F250 இது இன்னும் வரல. ஸோ எப்படினாலும் N250 கொடுத்தாங்க, சேம் அதே தான் வந்து F250க்கும் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கும் அதே மாதிரி தான் வரலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு அப்டேட் என்னென்னா, அந்த டிஜிட்டல் கன்சோல். ஸோ நீங்கள் பார்த்துருவீங்க, ரீசெண்டாக வந்த லாஸ்ட் வீக்கில் வந்த நியூ N250 அண்ட் 150 N150யில் இருக்க டிஜிட்டல் கன்சோல், ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் வந்து அதுவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பாதி டிஜிட்டலாக இருந்தது. இப்போ வந்து ஃபுல்லி டிஜிட்டல். அண்ட் இன்னொரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. எஸ், மொபைல் மூலயமா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி உங்கள் ஆப் கொடுத்துருக்காங்க. அது மூலயமா நம்ம வந்து டிஸ்பிளேல வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இமேஜ் போடுறோம் பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி என்னென்ன இண்டிகேஷன்லாம் இருக்குது, லைக் எவ்வளோ நெட்ஒர்க் காட்டுது, சார்ஜ் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் வந்து மிஸ்டிகாலா அதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் இது நீங்கள் டாகுல் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைட் ஹேண்டில் பார்ல வந்து ஒரு மோட் சுற்றி கொடுத்துருக்காங்க. சரி, நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மோட் மாறும், அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மோட் செட் ஆகும். அதான் இருக்குது. ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க, பஜாஜில் கிடையாதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் பஜாஜில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் கனெக்டிவிட்டி கொடுக்குறது. அண்ட் ஓகே, பட் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. நான் எடுக்கும் போல இதெல்லாம் இல்லையேன்ட்டு என்கிட்ட பல்சர் F250 வச்சுருங்க. அது நல்ல வண்டி தான். லான்ச் பண்ணி ஒரு 1 year அப்புறம் தான் எடுத்தேன். ஸோ நல்லா தான் இருக்குது வண்டி இப்போ கூட. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த யூஎஸ்டி ஃபோக் பார்த்தோன்னே தான் எனக்கு கொஞ்சம் இதுவாச்சு. யூஎஸ்டி ஃபோக் இல்லையேன்ட்டுனா எனக்கு என்எஸ் லான்ச் பண்ண அப்போவே எனக்கு தோணுச்சு, ரொம்ப ஃபீல் ஆச்சு. நான் யூஎஸ்டி ஃபோக் இல்லையே அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே, ஒரு 6 months அப்புறம் நம்ம வந்து மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். பட் இப்போயே இவங்களே கொடுக்குறாங்க, இவங்களே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்சைட் டவுன் ஃபோக்ஸோட. இது வந்து சேம் N160க்கும் இதே மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க 2024. நான் அவங்க இமேஜ் போடுற மாதிரி. அதில் அது யூஎஸ்டி ஃபோக் கொடுத்துருக்காங்க. பெட்டல் டிஸ்கண்டில் அது. எஸ், ஓகே. இந்த வீடியோ எதனா பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட். அண்ட் ஆல்சோ F250 இல்லை N250 எடுக்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஷேர் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி எடுக்கலாம். நல்லா தான் இருக்குது அப்டேட். ஓகே, பாய்.